வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் தேங்காவை உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது செடிகளுக்கு மிகவும் அதிகமாக பயன்படுத்துங்க. அது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படும். அப்புறம் மண்ணின் வளத்தையும் அது மேம்படுத்துது. இன்னும் 7 விதங்களில் செடிகளுக்கு நாம் அந்த தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணலாங்க. அது என்ன என்பது பற்றி விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தேங்காய் தண்ணியில் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. இந்த செடிகள்லாம் அதிகமான குளிர், அதிகமான வெப்பம், அதிகமான காற்று, இந்த புயல், இந்த மாதிரியான சமயத்துலலாம் அந்த செடிகள்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க. அதனால் அந்த செடிகள் வளர்ச்சி அவ்வளோவா இருக்காது, மிக குறைவான வளர்ச்சி தான் இருக்கும். அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து அது வெளியே வர்றதுக்காக ஒரு 50 ml தேங்காய் தண்ணியை எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அந்த செடிகள் மேலே சாயந்தரமாக நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த செடிகள் வெளிவந்து செடிகள் வளர தொடங்கும். அடுத்ததாக இந்த தேங்காய் தண்ணி ஒரு க்ரோத் ப்ரொமோட்டராகவும் செடிகளுக்கு பயன்படுங்க. இந்த தேங்காய் தண்ணியில் செல் வளர்ச்சிக்கு தேவையான சைட்டோகினின்ற க்ரோத் ஹார்மோன் அதிகம் இருக்கிறதுனால இந்த தண்ணியை நம்ம 50 ml எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியை கலந்து செடிகள் மேலே தெளிக்கும் போது செடிகள் அந்த கிளைகள், அந்த துளிர்கள்லாம் நல்லா செழித்து வளருங்க. அப்புறம் இதை மண்ணுக்கும் ஊற்றலாங்க. அந்த மாதிரி ஊற்றும்போது நல்ல அந்த ரூட் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எப்பவுமே ரூட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த மேலே அதிகமான கிளைகள், அந்த இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். செடியும் பார்க்கறதுக்கு நல்லா செழிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த தேங்காய் தண்ணியை விதை நேர்த்தி செய்யவும் பயன்படுத்தலாங்க. இந்த தேங்காய் தண்ணியில் அந்த விதைகளெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் விதைக்கும் போது விதைகள் முளைப்பு திறன் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள தரமான நாற்றுகள் உருவாகும். அடுத்ததாக இந்த தேங்காய் தண்ணியில் ஜிபர்லிக் ஆசிட் என்ற ஒரு ஹார்மோனும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தேங்காய் தண்ணி 50 ml எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் அதிகமாக பூக்குங்க. காய் செடிகளில் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்களும் அதிகமாக பூக்கும். பூ உதிர்வு, பிஞ்சு உதிர்வு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காதுங்க. அடுத்ததாக இந்த தேங்காய் தண்ணியை நீங்கள் மண்ணுக்கு ஊற்றும்போது அந்த சாயில் pH லெவல் சமநிலையாகும். அதாவது நியூட்ரலாக ஆகுங்க. அதாவது அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் சமநிலையாகும். இந்த மாதிரியான மண்ணில் தான் எல்லா விதமான பூச்செடிகளும் காய்ச்செடிகளும் செழித்து வளரும். அதிகமான பூக்களும் பூக்கும், காய்களும் காய்க்கும். அடுத்து தான் நம்ம செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போது ரீபாட் செய்யும்போது செடிகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் ஏற்படும். அப்புறம் அந்த ரூட் ஷாக்கும் ஏற்படுங்க. அதனால் அந்த செடிகள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது வளரவும் வளராது, காயவும் காயாது, அப்படியே பச்சையாகவே இருக்குங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு 50 ml இந்த தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம ஸ்டெம் கட்டிங்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ இந்த தேங்காய் தண்ணி ஒரு ரூட் ஹார்மோனாக பயன்படுங்க. அந்த தேங்காய் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இந்த என்ன பதியம் போடுறீங்களோ அந்த ஸ்டெம்ஸை நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பதியம் போடும்போது சீக்கிரமாகவே அந்த வேர்கள் உருவாகும், புது செடிகளும் வளருங்க. இந்த தேங்காய் தண்ணியை எல்லா விதமான பூச்செடிகள், ரோஜா செடி, மல்லிப்பூ, சாமந்தி, எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தலாம், பழ மர செடிகளுக்கும் பயன்படுத்தலாம், இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், குரோட்டன்ஸ், எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் தேங்காய் தண்ணியை செடிகளுக்கு பயன்படுத்துவேன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.